வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் கைஸ், நான் தான் உங்க ஆஷிஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் ரோட்லயே ஒரு அழகான ஒரு ஹோட்டல் பத்தி தாங்க பார்க்க போறோம். அது ஒரு பட்ஜெட்டான ஹோட்டல், ஆனா ஒரு லக்ஸரியான ஒரு ஹோட்டல். அதுக்குள்ள ஆம்பியன்ஸ் எப்படி இருந்தது, டிசைன் எப்படி இருந்தது, அந்த லாபி ஸ்பேஸ் எப்படி இருந்தது, ரூம்ஸ் எப்படி இருந்தது, அங்க இருக்க மொத்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது, இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. ஸோ எப்பயுமே கலகலன்னு பிஸியாக இருக்க இந்த ஐடி பார்க் ஓஎம்ஆர்ல இந்த ஃபேமஸான ஷோலிங்கர் ஒரு ஜங்ஷன் கிட்டயே இருக்கிற இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அந்த லக்ஸரி ஹோட்டல் தாங்க ஹோட்டல் ஹலீஸ். அண்ட் இந்த லொகேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கலகலன்னு இருக்கும், எப்பயுமே மக்கள் இருப்பாங்க, ஒரு வைப்ரண்டாகவே இந்த லொகேஷன் இருக்குங்க. அண்ட் நீங்கள் அப்படியே உள்ள வந்துட்டு இந்த போர்டிகோ கிட்ட நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் பார்த்த உடனே கலர் கலர் ஸ்ட்ரிப்ஸாக நம்மளுக்காக போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த கலர் கலர் ஸ்ட்ரிப்ஸ் தாங்க இந்த ஹோட்டலோட மொத்த தீமாவே இருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் இந்த போர்டிகோல மெயினான அந்த லாபி என்ட்ரிக்கு முன்னாடியே லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா பேரலல் பார்க்கிங் மாதிரி வச்சிருப்பாங்க. இது வந்து மெயினா அந்த ரெஸ்டாரண்ட் இல்ல பாருக்கு வரவங்க வந்து கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போறதுக்கு வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நீங்க இந்த ரூமுக்குள்ள செக் இன் பண்ணணும்னா கீழே தனியா பேஸ்மெண்ட்ல பார்க்கிங் இருக்கு. பட் என்ன ஒரு சின்ன பிரச்சனையா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஹோட்டல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேலையை பார்க்கிங்னு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. சோ அவர் தான் கீழே போய் பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. பட் இந்த ஹோட்டல்ல வேலையை பார்க்கிங் இல்லாதனால நம்மளே பேஸ்மெண்ட் வரைக்கும் போய் காரை பார்க் பண்ணிட்டு மேல வர மாதிரி இருக்கு. அண்ட் பேஸ்மெண்ட்ல இருந்து கூட டைரக்டா லிஃப்ட் ஆக்சஸ் வந்து உங்க லாபிக்கு வைக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அன்கம்ஃபர்டபிளான சிச்சுவேஷனா தான் இருக்கும் எல்லா விசிட்டர்ஸ்க்கும். ஏன்னா காரை நிறுத்திட்டு மறுபடியும் இதே ரேம்ப் வழியா தான் அவங்க ஏறி நடந்து மறுபடியும் அந்த லாபி ஸ்பேஸ்க்கு அவங்க வரணும். அண்ட் அப்படியே அந்த லாபி என்ட்ரிக்கு முன்னாடி போர்டிகோல் நீங்க அப்படியே நடந்து போகும்போது ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வால்ல மட்டும் மெரூன் கலர்ல அழகா கிளாடிங் பண்ணிட்டு உள்ள வந்து ஸ்ட்ரிப் லைட் மாதிரி கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சைடுல மட்டும் நல்ல பிளான்ஸ் மாதிரி வச்சு நல்ல ஒரு கிரீன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்திருந்தாங்க. அந்த பிளான்ஸ் கொஞ்சம் கொடுத்தோன்னா கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் உள்ள என்டர் ஆகும் போதே அந்த பெரிய போர்டிகோ வந்து நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்ணல. ஆனா உள்ள நீங்க லாபிக்குள்ள வந்தோனே அந்த லாபி ஸ்பேஸும் ரிசப்ஷன் ஏரியாவும் அவ்வளவு அழகா இருந்ததுங்க. நீங்களே பாருங்க. அண்ட் உள்ள வந்த உடனே ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. விசிட்டர்ஸ் வந்து செக் இன் பண்றதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறதுக்கோ இல்லைன்னா இந்த பாருக்கு இல்லைன்னா வந்து ரெஸ்டாரண்ட் வரவங்க ஏதாவது வந்து இங்க சில் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரே கலர் சோஃபா மாதிரி போட்டுட்டு அங்க உட்கார ஸ்பேஸ் தனியா வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அழகா உடன் ஃபால் சீலிங் பண்ணி அண்ட் அதுக்கு கீழே அந்த லைட்டிங் பாத்தீங்கன்னா கியூபா வச்சு அது வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் மாதிரி வச்சு அதுக்குள்ள இருந்து லைட்டிங் வர மாதிரி அழகா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மொத்தமா இந்த சோஃபாக்கு பின்னாடி வந்து ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி வச்சிருந்தாங்க. அண்ட் இதோட மெயினான அந்த ரிசப்ஷன் டெஸ்க் வந்து அவ்வளோ அழகா இருந்ததுங்க. அதுதான் ரொம்ப டாமினண்டா இருந்தது அந்த இடத்துல. அது ஒரு விதமான ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலர்ல அழகா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன் டெஸ்க் வந்து ஒரு வாலை ஒட்டி இருக்கும். அண்ட் அதுக்குள்ளதான் ஆளுங்க நின்று வேலை செஞ்சுட்டு நம்மளோட ரூம் சாவிலாம் எடுத்து கொடுத்துட்டு நம்மளுக்கு செக் இனுக்கு செக் அவுட்டுக்குலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சர்க்குலரா இருந்தது. ஸோ இவங்களுக்கு வந்து 360 டிகிரி வந்து மொத்தமா கவர்ன் பண்ற மாதிரியும் அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க அந்த இடமே. அண்ட் அதுக்கு மேல அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலரான லைட்டிங் மாதிரி இருந்தது. அந்த மொத்த ஸ்பேஸுமே ஒன்னா ஜாயின் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் அதோட சீலிங்ல கூட ஸ்பாட் லைட்ஸ் கூட அப்படியே அந்த சர்க்கிளை ரிசம்பிள் பண்ற மாதிரி அழகா வச்சிருந்தாங்க. ஒரு குட் டிசைனாவே இருந்தது இது. அண்ட் இந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பூல் டேபிள் மாதிரி வச்சிருந்தாங்க. சோ வந்து விசிட்டர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அவங்க இங்க வந்து அழகா இதோட சேர்ந்து இன்டராக்ட் பண்ணிட்டு விளையாண்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம். அண்ட் இந்த பூல் டேபிள்ல அழகா ஒரு யூனிக்கா ஒரு வைப் ஓடிட்டு இருந்தது. மேல அதோட சீலிங் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரோக்காய் அந்த உடன் ஃபால் சீலிங் அப்படி பிரிச்சு வச்ச மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கு சென்டர்ல ஒரு டாமினன்டான லைட் வந்து அழகா நம்மள அந்த பூல் டேபிளோட ஃபோக்கஸ் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த சீலிங் வந்து அப்படியே மேல சீலிங்கோட நிக்காம அழகா அந்த வால்குள்ளே அப்படியே கண்டினியூ ஆச்சு ஒரு வால் பேனலா. அண்ட் கீழேயும் பாத்தீங்கன்னா அப்படியே வுட் தான் ஓடிட்டு இருந்தது. அது பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் அந்த பின்னாடி இருக்க அந்த உடன் வால் பேனல்ல ஒரு சின்ன கட்டு மாதிரி கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கலர் ஸ்ட்ரிப்ஸான அந்த வால் பேப்பர் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. சோ நீங்க அந்த போர்டிகோலையும் பார்த்திருப்பீங்க. சோ இந்த டிசைன் வந்து எல்லா இடத்துலயுமே கண்டினியூ ஆயிட்டு இந்த ஹோட்டலோட ஒரு மெயின் எலிமெண்டாவே இருந்தது அங்கங்க. சோ மொத்தமா ஒரு தீம் ஓடிட்டு இருக்க நேரத்துல இங்க மட்டும் தனியா ஒரு கட் பண்ணி உள்ள இருந்து அப்படியே கலர்ஸ் நம்ம கூட அப்படியே ஃப்ளோ ஆற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த பூல் டேபிள் இருக்க அந்த லாபி ஸ்பேஸ் மொத்தமா ரெண்டா பிரிஞ்சு இருக்கு. சோ கீழ போட்டிருக்க ஃப்ளோரிங் மூலியமா அப்புறம் மேல போட்டிருக்க சீலிங் மூலியமா அப்புறம் அந்த மொத்த ஆம்பியன்ஸ் ரெண்டா அழகா பிரிச்சிருக்காங்க. சோ ஒரு சைடு இந்த வுட் எலிமெண்ட் அப்புறம் அந்த லைட்டிங் அழகா ஒரு லைட் டோன் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தது. அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா டார்க் பிளாக்கான டைல்ஸ் அண்ட் மேல கூட ஃபால் சீலிங் இல்லாம உள்ள பெயிண்ட் மட்டும் பிளாக்ல அடிச்சோனே ஒரு வைப் அப்படி ரெண்டு வைப் டோட்டலா டிஃபரெண்டா இருந்தது. அது பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது. சோ இப்போ ஐபிஎல் ஓடிட்டு இருக்கறனால அதுக்கான போர்ட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ்லாம் இங்க நடுவுல பண்ணிருந்தாங்க. அண்ட் அந்த அழகா டாமினேட் பண்ற ரிசப்ஷன் டெஸ்க்ல இருந்து ரைட் திரும்பினீங்கன்னா அந்த மெயினான பார் ஏரியா வந்துரும். அண்ட் அந்த பார் ஸ்பேஸே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க.
ஒரு சீ த்ரூ கிளாஸ் மாதிரி எல்லா சைட்லயும் வச்சுட்டு லாபில இருந்து அந்த பார் வியூ கிடைக்கும். அந்த பார்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபியோட வியூவும் கிடைக்கும். அண்ட் ஆப்வியஸா பாரோட ஸ்பேஸ் வந்து டார்க்கா தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல டார்க்கா அந்த குட்டி குட்டி லைட்டிங்ஸோட தான் இருந்தது. அண்ட் இங்க வந்து மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு மெயினான அட்ராக்ஷனாவே இருக்கும். அண்ட் இந்த பார் அண்ட் ரிசப்ஷன் ஏரியாவை தாண்டி நீங்க நேரா ஒரு காரிடோர் மாதிரி குட்டியா உங்களுக்கு கூட்டிட்டு போகும். அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து போனீங்கன்னா கொரியாண்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போயிருவீங்க. இதுதான் இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட். அண்ட் இதோட ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா இதோட ரிசப்ஷன் டிஸ்கா ஒரு ஸ்டோன்லயே பண்ண ஒரு அழகான ஒரு மெட்டீரியல் வச்சிருந்தாங்க. அது ஒரு விதமான ஒரு நேச்சுரல் அண்ட் ரஸ்டிக் லுக் அழகா கொடுத்தது. அண்ட் இங்க வந்து பொஃபேல பாத்தீங்கன்னா காலையில வந்து உங்களுக்கு அழகான சவுத் இந்தியன் ஃபுட்டும் கிடைக்கும், பிளஸ் கான்டினென்டல் ஃபுட்டும் கிடைக்கும். அந்த பொஃபே சர்வ் பண்ற கவுண்டர் பாத்தீங்கன்னா ஒரு விதமான பிளாக் டைல்ல வந்து கிளாட் பண்ணிருந்தாங்க. அந்த பிளாக் டைல்குள்ள குட்டி குட்டி ஒயிட் பிக்மெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. அது பார்க்கவும் நல்லா இருந்தது. அண்ட் அப்படியே கொஞ்சம் நீங்க டீப்பா உள்ள போனீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் தீம் டைனிங் ஏரியா ஒன்னு வச்சிருந்தாங்க. இந்த இடத்துக்கே ஒரு விதமான ஒரு காம் வைப் இருந்தது. அண்ட் ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஃபுல்லா ஒயிட்லயே ஒரு அழகான ஒரு ப்ளே பண்ணிட்டு இருந்தது. அண்ட் ஒரு சைடு வால்ல பாத்தீங்கன்னா ஆர்டரா பஞ்சர்ஸ் பண்ணிருந்தாங்க. அது பார்க்கவும் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் அந்த ஹோல்ஸ் அழகா ஷோகேஸாவே ப்ளே ஆயிட்டு இருந்தது அந்த வால்ல. அண்ட் இன்னொரு சைடு வால் பாத்தீங்கன்னா அழகா ஒரு சிம்னி இல்லனா ஒரு ஃபயர் பிளேஸ் மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டோன் கிளாடட் பண்ணி ஒரு வால் இருந்தது. அது பார்க்க ஒரு ரஃப்பான ஒரு அட்மாஸ்பியர் அழகா கொடுத்துட்டு இருந்தது. அண்ட் நீங்க அந்த சீலிங்ல பாக்குற ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் லைன்ஸ் வந்து அப்படியே அந்த வால் சைடுல ஸ்பேஸ் டிவைடர்ஸா மாறி கலர் சேஞ்ச் பண்ணி நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி அழகா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. அந்த லைன்ஸ் மட்டும் அழகா ஃப்ளோ ஆயிட்டே இருந்தது. அண்ட் அதை தாண்டி நம்ம மெயினான அந்த டைனிங் ஸ்பேஸ்க்கு வந்தோம்னா இந்த பிரவுன் கலர் எலிமெண்ட் வந்து அழகா இந்த ஒயிட் ஸ்பேஸ் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டே தாங்க இருந்தது. அண்ட் நிறைய பஃபே ஸ்பேசஸ்ல வந்து இந்த லைவ் கவுண்டர்னு சொல்லி நம்ம சொல்றதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி ஸ்பெஷலா போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு கார்னர்ல மட்டும் நியூஸ் ஓடிட்டு இருந்தது ஒரு சின்ன டிவி வச்சுட்டு. அண்ட் இங்க பாருங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க நம்ம பசங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அண்ட் கடைசியா ஒரு வால் திரும்பி பார்த்தா அது அப்படியே செட்டில் ஆகாம ஒரு மாதிரி வேவ்ஸா போயிட்டு இருந்தது. பாத்தீங்கன்னா அந்த கிளாடிங் அப்படிதான் போட்டிருக்காங்க. ஒரு விதமான ஒரு ஒயிட் வேவான ஒரு டெக்ஸ்சர் மாதிரி இருந்தது. அது அப்படியே ஸ்மூத்தா ஃப்ளோ ஆயிட்டே இருந்ததுங்க அந்த வால்ல. அண்ட் அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட் விட்டுட்டு அந்த காரிடோர்ல அப்படியே நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் இந்த லாபி ரிசப்ஷன் ஏரியா வந்துடும். அப்படியே நீங்க ரைட்டு திரும்பினீங்கன்னா அந்த லிஃப்ட் லாபி ஏரியா வந்துடும். அண்ட் அதுக்கு சென்டர்ல ஒரு மிரர் பிளேஸ் பண்ணிட்டு சூப்பரா வச்சிருந்தாங்க. அண்ட் நீங்க அப்படியே லிஃப்ட் வழியா உங்க ஃப்ளோருக்கு அப்படியே நீங்க ரீச் பண்ணிடலாம். நாங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிஃப்ட் லாபி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சிமிலர் டோன் தான் ப்ளே ஆயிட்டு இருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுட்டு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங்கே ஒரு விதமான ஒரு அன்செட்லிங் பேட்டர்ல போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கு நடுவில் இந்த ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணி ஒரு ஸ்பாட் லைட் வார்மா இருந்தது, இன்னொரு ஸ்பாட் லைட் வந்து நியூட்ரல் ஒயிட்ல வச்சுட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டு டோன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு வால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர்ல இருக்க அந்த டார்க் டைல் பேட்டர்ன் வந்து டார்க் கிரேவா மாதிரி ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. அண்ட் இந்த ஹோட்டல்லேயே ஒரு பெஸ்டான ஒரு டிசைன் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட லாபி தாங்க. அவ்வளோ ட்ரிப்பியா இருந்தது. ஒரு விதமான லீனியர் லைன்ஸ் கலர்ட் லைன்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருந்தது ஸ்ட்ரைட்டா. அண்ட் அந்த ஹாரிசான்டல் லீனியர் லைன்ஸோட பேட்டர்ன் வந்து எங்கேயுமே அவங்க மாறலங்க. போர்டிகோவா இருக்கட்டும், இல்ல லாபியா இருக்கட்டும், இல்ல இந்த காரிடோரா இருக்கட்டும், அந்த கலர்ஸ் அந்த லைன்ஸ் நம்மள அப்படியே அழகா கூட்டிட்டு போச்சு. கீழே அந்த கார்பெட்ல போட்டிருக்க கலரா இருக்கட்டும், இல்லனா அந்த லைட்டை மறைக்கிற அந்த லீனியர் பெயிண்டட் ஃபேப்ரிக்கா இருக்கட்டும், மேல சீலிங்ல இருக்கிறது அப்படியே நம்மள ஒரு டிராமாட்டிக்கா உள்ள கூட்டு போயிட்டு இருந்ததுங்க. செம்ம ட்ரிப்பியா இருந்துச்சுங்க. நீங்க அப்படியே ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சைட்லயும் இதே மாதிரி ஒரு காரிடோர் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தது. சோ அவ்வளவு சூப்பரா அவ்வளவு ட்ரிப்பியா நல்லா யோசிச்சிருக்காங்க இந்த கலர்ஸ் அண்ட் லைன்ஸை வச்சுட்டு. அண்ட் இங்க பாருங்க ஒரு குட்டியா ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு மாடோட ஸ்கல்ப்சர் மாதிரி சூப்பரா பண்ணி அங்க பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃப்ளோர்ல அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செமி ஓபன் காரிடோர் மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்பா இருக்கும். அண்ட் ஒரு ஆளுக்கு இங்க பாத்தீங்கன்னா 2000 rupees போல ஆயில் மசாஜ். நீங்க வந்து உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணணும்னா கூட இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அண்ட் நீங்க அப்படியே ரைட் திரும்பினீங்கன்னா ஒரு சின்ன காரிடோர் போகும். அது வழியா அழகா காத்து டனல் எஃபெக்ட் மூலியமா சூப்பரா காத்து வந்துட்டு இருந்ததுங்க இந்த இடத்துல. அண்ட் நீங்க அப்படியே லெஃப்ட் திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓபன் ஸ்பேஸ் இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளோ காத்தோட்டமா இருக்கும். அண்ட் இங்க தாங்க அந்த மெயினான ஸ்விமிங் பூல் ஒரு ஹையான ஒரு ரைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்விமிங் பூல் பாத்தீங்கன்னா அழகா காம்பாக்டா டிசைன் பண்ணிருக்காங்க, சின்ன ஸ்பேஸா. அண்ட் பிரைவசியும் நல்லாவே இருக்குங்க இங்க. அண்ட் தண்ணி ரொம்ப கோல்டாவும் இல்ல, ரொம்ப வார்மாவும் இல்ல, நல்லாவே இருந்தது. அண்ட் கிளீனாவும் இருந்தது. சோ இங்க பாத்தீங்கன்னா 4.5 feet வந்து வச்சிருக்காங்க. சோ எல்லாருமே வந்து இங்க அழகா ஸ்விம் பண்ணலாம், ஸ்விமிங் தெரியாதவங்க கூட. நிறைய ஹோட்டல்ஸ் நான் பார்த்திருக்கேன், நல்ல ரூமை மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்ல வேற ஸ்பேஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ஸ்விமிங் பூலை வந்து அப்படியே கவனிக்காமலே விட்டுருவாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஸ்விமிங் பூல் ஐயோ என்னடா நீட்டாவே இல்லை, இதெல்லாம் போய் குளிக்கணுமான்னு தோணும். பட் இங்க வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு வந்து நம்ம ஹோட்டல் ஹலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். அண்ட் நீங்களே அதோட வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு.
அண்ட் இதுதாங்க எங்க ரூம். நீங்க உள்ள என்டர் ஆன உடனே ஒரு டார்க் கிரே வால் பாப்பீங்க. அண்ட் அந்த கர்டன்ஸ்ல கூட பாருங்க, கீழே பாத்தீங்கன்னா அந்த ஹாரிசான்டல் கலர்ட் லீனியர் லைன்ஸ் போயிட்டு இருக்கும். அந்த லைன்ஸை பார்த்து அந்த கலரை பார்த்தோன்னே ஓகே இதோட டிசைன் தான் எல்லா இடத்துலயும் பிளேஸ் ஆயிட்டு இருக்கு, இங்கேயே வந்துருச்சு ரூம்குள்ளேயே நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்த வால் தாங்க மெயினான வால், ஏன்னா டிவி இங்க தான் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம எல்லாரோட கண் பார்வையும் அந்த வால்ல தான் இருக்கும். அண்ட் அந்த டிவியை முடிச்சுட்டு நீங்க அப்படியே லெஃப்ட்ல திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டடி டெஸ்க் கூட இங்க வச்சிருக்காங்க. அண்ட் அந்த வாலுக்கு அப்படியே நீங்க திரும்பி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த பெட்டோட வுடன் பேனல் மேல பாப்பீங்க. அண்ட் அதுக்கு கீழே இந்த சாண்ட் டெக்ஸ்சர்ட் மாதிரி இருக்கு ஹெட்ரெஸ்டோட குஷனை நீங்க பாப்பீங்க. அண்ட் அதுக்கு மேல தாங்க ஒரு கலர்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த பெட்டுக்கு மேலேயே அழகா 2 ரீடிங் லேம்ப் வச்சிருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கிங் சைஸ் பெட்டுங்க, 3 பேர் அழகா இங்க படுக்கலாம். அண்ட் இந்த ரூமுக்கே கோசி வைப் கொடுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து நார்மல் ஃப்ளோரிங் மாதிரி இல்லாம ஒரு கார்பெட் ஃப்ளோரிங் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு விதமான டார்க்கிஷ் ப்ளூ டோன்ல இருந்தது. அண்ட் அந்த டிவிக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்னிச்சர் இருந்தது. அங்க நீங்க வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா உட்கார கூட செஞ்சுக்கலாம், இல்லைன்னா என்ன மாதிரி லக்கேஜ் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். அண்ட் இந்த மொத்த டிசைன் கலர்லயுமே இந்த சேர் மட்டும் பாருங்களேன் வித்தியாசமான கலர்ல இருக்கும், ஒரு விதமான டீல் கலர்ல இருந்தது. அது மட்டும் தான் இந்த டிசைனோட ஒட்டாம வெளியில தனியா இருந்தது. அண்ட் இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் பாருங்க இங்க வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி தாங்க டாய்லெட் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் அப்படியே அந்த பெட்ரூம் ஸ்பேஸை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா அந்த பெட் பேனலுக்கு பின்னாடியே இந்த டாய்லெட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ்க்கு வந்து டிசைன் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடம் என்னதான் குட்டியா டிசைன் பண்ணியிருந்தா கூட அந்த வாஷ் பேசினுக்கு மேல இருக்க மிரர்ஸும் அப்புறம் இந்த டாய்லெட் டோரை மூடும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் மிரராவே மாறிடும். அந்த மிரரும் சேர்ந்து ரொம்ப இந்த இடத்தை நல்லா பெருசாவே காமிச்சிட்டு இருந்தது. அண்ட் இந்த வாஷ் பேசின் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்தே டைல் கொடுத்துட்டாங்க, ஏன்னா எப்படி இருந்தாலும் தண்ணி கீழே சிந்தும் தெரியும், கார்பெட்ல பட்டுச்சுன்னா அதை க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டம்னு சொல்லி. அண்ட் இந்த டோர் வந்து ஒரு வுட்லயோ இல்ல வேற ஏதாவது கிளாடிங் மெட்டீரியல் கொடுத்து அந்த இடத்தை மூடாம அழகா கண்ணாடி கொடுத்தோன்னா நல்ல ஃபங்க்ஷனலாவும் இருந்ததுங்க. நீங்க ட்ரெஸ் பண்ணும்போது அந்த பெரிய கண்ணாடியை பார்த்து கூட நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க அப்படியே அங்க இருந்து ரைட் திரும்பி பாத்தீங்கன்னா நிறைய கபர்ட் ஸ்பேசஸ் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ஒரு குட்டியா ஒரு சேஃப் வேற வச்சிருந்தாங்க. நீங்க அப்படியே அந்த டோர் மறுபடியும் புஷ் பண்ணீங்கன்னா உள்ள வந்து டாய்லெட்டுக்குள்ள போயிருவீங்க. அண்ட் அந்த டாய்லெட் ஸ்பேஸ் ஒரு விதமான ஒயிட் அண்ட் பிளாக்ல பிளே ஆயிட்டு இருந்தது. ஒயிட் டைல்ஸ் வந்து வால்ஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு கீழே வந்து பிளாக் டைல்ஸ் கண்டினியூ ஆயிட்டு இருந்தது. ஒரு காம்பாக்டான ஒரு டாய்லெட் ஸ்பேஸ் அப்புறம் வந்து ஒரு ஷவர் ஏரியா இருந்தது. ஸோ டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்ததுங்க, சூப்பரா நாங்க என்ஜாய் பண்ணோம். பட் ஸ்டில் எங்களுக்கும் சில தப்பான விஷயங்கள் கண்ணில் படதான் செஞ்சது. என்னதான் ரூம்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா கூட இங்கெல்லாம் பாருங்களேன், இது வந்து ஒரு பெரிய ஹோட்டல், முன்னாடி வந்து அலாஃப்ட் அப்படின்னு ஒரு பேரில் இருந்தது, இப்போ ஹோட்டல் ஹலீஸுங்கிற பேரில் இருக்குது. இந்த மாதிரி கரை கொஞ்சம் டர்ட்டியாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மெயின்டெனன்ஸ் வைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த செவரில் கூட பாருங்களேன் ஒரு ஃபினிஷ் இருக்குது, பட் அது ஒரு மாதிரி ஒரு ரஃப் பேட்சாக இருக்குது, ரொம்ப ஆடாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அது நம்ம கண்ணுக்கு டப்புன்னு படுது, ஏன்னா டிவி இருக்க பக்கம் இது பக்கம் தான். ஸோ அப்படியே கண்ணு பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படி தெரியுது. நீங்களாம் பாருங்களேன் அது மாதிரி கோடு கோடாக போட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு இதெல்லாம் பாருங்கள் க்ளீன். அந்த கிளென்லினஸ் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படி தான் இருக்குது. ரூமை கம்பேர் பண்ணும்போது மிச்ச ஏரியாஸில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ இந்த லாபியாக இருக்கட்டும், ஸ்விமிங் பூலாக இருக்கட்டும், இல்லை காரிடோர் ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்தது. பட் இந்த கிளென்லினஸ் அண்ட் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா சூப்பராகவே மாறிடும் இந்த ஹோட்டல். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா செம்மையான ஸ்டே தான், நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டலாக இவ்வளோ லக்ஸரி கொடுக்க முடியுமான்னு நம்ம வந்து இந்த ஹோட்டல் ஹலீஸை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அவ்வளோ சூப்பராக பண்ண இந்த லாபி ஸ்பேஸே அழகாக அட்ராக்ட் பண்ணிடும் இந்த விசிட்டர்ஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.